கீழே போனோமா மேலே போனோமான்னு தெரியாது, நான் பாட்டுன்னு போயின்னுக்கிறேன். நான் நம்மள தான் ஃபோட்டோ எடுக்கிறா போலையா? வேறு வருவான்னு பார்க்குறேன், வரவே மாட்டேறான். மழை வேறு பெய்யுது. மழை வேறு பெய்யுது. அவன் போய் வர டீக்கெட்டில் போய் நிற்போம். நான் ரைட்டு வந்து நிற்கிறாரு, ஓனம் நோண்டின்னு வந்து நிற்குது தூசு. இன்னும் 120 கிலோமீட்டர் இருக்கு. மழை பெய்யாம இருந்தால் நல்லாயிருக்கும். மழை பெய்யாத. கீழே போனோமா மேலே போனோமான்னு தெரியாது, நான் பாட்டுன்னு போயின்னுக்கிறேன். இவனுக்கு வெயிட் பண்ணு, இந்த பிரிட்ஜ் மேலே நின்றுன்னு இருக்கேன். இந்த வண்டி போச்சுன்னா ஆடுது வண்டி அப்படியே. இப்போ அந்த வண்டி பஸ் எதுனா போச்சுன்னா காட்டுறேன். வண்டியை பாருங்கள், பிரிட்ஜு அப்படியே இப்படி ஜம்ப் ஆகுது. அதனால நான் இங்கே வெயிட் பண்ணல, நான் கிளம்ப போகிறேன். காருக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, பெரிய பஸ்ஸு எதுனா கண்டெய்னர் லாரி எதுனா போச்சுன்னா. அங்கே லாரி வருதுல்ல, பார்க்கலாம். வண்டியில் கையெலாம் வைக்கல, வண்டி பாருங்கள் வண்டி ஆட போகுது. பயமாகுது, ஒச்சனை வச்சுன்னு கீழே வந்துடுமோன்னு. ஆனால் அவ்வளோ பொறுமையாக வர. இதா வண்டி ஆடுச்சு, ஆடுது பிரிட்ஜு. வண்டி ஆடுது தெரிதா? நானே இப்படி ஜம்ப் ஆகிறேன், ஸ்ப்ரிங்கு மேலே நிற்கிற மாதிரி இருக்கு. எங்கே இருக்கிறான்னு தெரில, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்றானுங்க. டீ கடையில் போய் நிற்கலாம் பார்த்தா டீ கடையே இருக்க மாட்டுது. ஃபுல்லாக பிரிட்ஜாக தான் இருக்குது. கீழே போனோம் டீ கடைக்கு. சர்வீஸ் ரோட்டில் போனால் நம்ம திரும்ப வெளியே வர முடியாது. இன்னும் தான் நான் எப்போ போகிறது வீட்டுக்கு, ஊருக்கு? இவ்வளோதான் பொறுமையாக நானும் போகிறேன், வரவே மாட்டான் இன்னும். குறுக்க குறுக்க வரீங்க எல்லாம். பண்ணுது இந்த மாடு. கிரி கீழே குச்சிட போகிற சவுது சின்னதாக இருக்கு, சொரியுதுன்னு நினைக்கிறேன். உயிரை பலி குத்துற போகிற எல்லாம் கோணையாக தான் போகிறாங்க.
இது வேற டப்பு டப்புன்னு அடிச்சுக்கின்னு பசிக்குது பயங்கரமா, வயிறுலாம் இழுக்குது உள்ள. வேணா ஒரு டீ கடை கட்டல மாட்டேன் பார்த்தடா. சாவகாசமா உட்காந்து ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப க்ரௌடாக தான்ப்பா இருக்குது இந்த ரோடு. காலியாலாம் இல்லை, வண்டி நிறைய போகுது. டைம் வந்து 1:40 மேலே ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஸ்லோ, நின்று தான் போகணுமே வேறு, அதனால் லேட் ஆயிடுச்சு. மழை பயங்கரமாக இருக்குது. இந்த மழை கிட்ட வந்தோடனே செம்ம சில்லுன்னு இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னொன்னா 60-50 கிலோமீட்டர்ஸ் இருக்கும், அவ்வளோதான். இந்த மலை தான் நான் கூட எனக்கு தெரியல. பார்க்கலாம். எனக்கே இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே ஏலகிரி போகிறது. ஏலகிரி போகணுமா அப்படின்னு இருக்கிறத விட அங்கேயும் போய் பார்த்துடலாம், அதனால தான் அதை மட்டும் மிச்சம் வைக்கணும், அங்கேயும் போய் பார்த்துலான்னா இந்த சின்ன டைமில் வந்து இதை முடிச்சிடலாம் சொல்லிட்டு தான் இதை முடிக்கிறது. எப்படி டிசம்பரில் ஜான்வரியில் வேறு எங்கன்னா பெருசாக பிளான் பண்ணிட்டு போகலாம். இங்கெல்லாம் ரோடு பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது ரோடும் சூப்பராக இருக்குது, க்ளீனாகவும் இருக்குது ரோடு. பயங்கர சில்லுன்னு இருக்கு. ஸோ நான் இன்னைக்கு இந்த ரைடில் வந்து நான் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் ஓட்டணுமே. அதுவும் என்னை விட ஸ்லோவாக அவனுங்க ஓட்டுறானுங்க. நான் 174 கிலோமீட்டர்ஸ் 175 கிலோமீட்டர்ஸ் வந்துடுவோம். அப்போ வந்து இன்னும் எவ்வளோ, அதில் ஒரு 20, இதில் ஒரு 35-40 கிலோமீட்டர் இருக்குது, அவ்வளோதான். இது போனாவோ 2 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ்க்குள்ளே போயிடலாம். அவன் பொறுமையாக நின்று இவனு வேற வழி மாறி போயிடுறாங்க. வேறு அதுக்கப்புறம் இவனை வர வச்சு கூட்டுன்னு போகிறதுக்கு அது கொஞ்சம் டைம் ஆகுது. நின்று ஃபோட்டோ எடுத்து அதில் கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ ஸ்லோவாக வேறு போகிறோம், அதனால தான் இவ்வளோ டைம் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கு. இல்லைன்னா எப்போவோ போயிட்டுருக்கோம். நாங்கள் கிளம்புந்து 9:30 9 o'clock ஆயிடுச்சு நாங்கள் கோயம்பேட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு. ஆளே காணும் ஒன்றும் இல்லை, ஸ்பீடாக போயிட்டாங்களோ. வேற பெட்ரோல் வேறு போடணும். இப்போது மேலே பங்க் இருக்குமானான்லாம் தெரில. ஸோ கீழே இருந்தால் கீழே போட்டுன்னு போயிடலாம். மேலே ரவுண்ட்ஸ் ஆச்சு அடிக்கிறான். லாரியே கோணையா போகுது. இன்னொன்று என்னன்னா, அந்த மீடியன் இருக்குல்ல, அந்த ரோடு இல்லைன்னா நம்ம வந்து, அதாவது எப்படி சொல்றது, மீடியன் இல்லாமல் ரோடு இருக்கும். அந்த ரோட்டில் வந்து எப்போவுமே நம்ம
நார்மலான ஒரு ஸ்பீடில் தான் போகணும். ஏன்னா ஆப்போசிட்டில் வர வண்டி ஏறி வரும். இது பெரிய ரோடு ஓகே, மற்ற ரோடெலாம் சின்னதாக இருக்கும். அந்த ரோட்டில் வந்து நம்ம அந்த பக்கம் ஏறவே கூடாது, இந்த கார்னர்லேயே தான் போகணும். ஸ்பீடாக போகிறது அந்த மாதிரி ரோட்லலாம் வந்து நான் யாரையும் கொஞ்சம் கூட ஸ்பீடாக கூட ஓட்ட வேணாம் தான் சொல்லுவேன். ஏன்னா அது எப்போ என்ன ஆகுன்னே தெரியாது. சப்போஸ் ஒரு பெண்டு வருது, நம்ம பெண்டு போடுறோம், கொஞ்சம் வெளியே போவோம் ஓட்ட விட்டு. ஏன்னா அங்கே மீடியன் இல்லை, நம்மளுக்கு தெரியும். மீடியன் இருந்தால் அதோட கண்ட்ரோல் நம்ம இழுத்துருவோம் வண்டியை உள்ள. மீடியன் இல்லாமல் நம்ம வெளியே போவோம். ஆப்போசிட்டில் வண்டி அது எப்படி வரும் தெரியாது. அது கொஞ்சம் ஏறி அடித்தாலும் அவ்வளோதான், முடிஞ்சது கதை. இப்போ மீடியேட்டர் இல்லாமல் அந்த ரோட்டில் வந்து அந்த சைடும் போகக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு ஸ்பீடாகவும் போகிறது ரிஸ்க்கு தான், ரொம்ப ரிஸ்க்கு. ஸ்பீடானா ஒரு 100-120 மேலே போனாலே, 100 போனாலே எனக்கு தெரிஞ்சு ரிஸ்க்கு தான் அந்த சைடு. நான் எப்போவுமே லெஃப்ட்லேயே தான் ஓட்ட சொல்லுவேன். லெஃப்ட்டு தான் பெஸ்ட்டு. வீல்லாம் பெருசாலாம் டயர்லாம் ஒன்றும் ஆகலை. காலிலேருந்து நான் இன்னும் சாப்பிடவே இல்லை. ஒரு டீ மட்டும் தான் குடித்தேன். டீ குடிச்சோன்னா கொஞ்சம் ஓகே ஆயிடுச்சு. ஸோ மோஸ்ட்டாக நான் எப்போவுமே ட்ரிப்பு போகும்போது தூங்கவே மாட்டேன், அப்படியே தான் எழுந்து போவேன். ஸோ இந்த வாட்டி கொஞ்ச நாள் தூங்கினேன், ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆச்சு தூங்கியிருப்பேன். ஆம்பூர் பிரியாணியா? ஸ்டார் பிரியாணி இங்கே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க பிரியாணி. நாங்கள் போன வாட்டி போகும்போது இங்கே சாப்பிட்டு போகலான்னு தான் நினச்சோம் ஃபஸ்ட்டு. ஆனால் அதுக்கு பதிலாக வேறு காரில் சாப்பிட்டோம். இன்னும் அங்கே ஒரு ஸ்டார் பிரியாணி இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வாணியம்பாடி வந்துடும். ரைட் சைடு போனால் வாணியம்பாடி. என்னடா ஆக்சிடெண்ட்டா? சண்டையா? ஆக்சிடெண்ட்டு எப்படியோ உங்கள் ஸ்பீட்லாம் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. நார்மல் பெட்ரோல் தான் போடணும். பார்க்கலாம், இங்கே ஏறதுக்கு முன்னாடியே பாரத் இருந்தால் பாரத்துலேயே போட்டுடலாம். ஆனால் இந்த வண்டி ஹைவேஸ் தான். ஹைவேஸ் ஒரு பள்ளம் இல்லாத ரோடு இருந்தால் சூப்பராக இருக்கும். அது பாட்டு போகும், போகிறதே தெரியாது, ஸ்மூத்தாக போகும். இப்போ சர்வீஸ் விட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சர்வீஸ் விடாமல் வச்சுருக்கேன் நான். செயின்லாம் கொஞ்சம் டைட் பண்ணோம், செயின்லாம் லூஸாக இருக்குது. புழுக்குன்னு வந்துடுறாங்கப்பா. அதுக்கப்புறம் மேப் போட்டு தான் போகணும். தெரியும், மோஸ்ட்டாக ரைட் எடுத்து உள்ளே போகணும். அந்த பிரிட்ஜுக்கெல்லாம் டிராஃபிக்காக இருக்கும், எப்படின்னு தெரில.
ஆப் அவனுங்கிட்ட தான் இருக்குது. ஸோ இப்போது வரட்டும் அவனுங்க. இந்த மலை தான் நினைக்கிறேன். நம்ம இந்த மலை தான் எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெருசாக இருக்கும் அந்த மலை. ஏன்னா நாங்கள் வாணியம்பாடி வரும்போது நான் பார்த்துருக்கேன் அந்த மலை. ஏற்காட்டில் எந்த அனிமலும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நான். ஏற்காட்டில் இங்கேயாச்சும் ஏதோ கரடி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ அவன் வண்டியில் வந்து சார்ஜர்லாம் இருக்குது. அதனால் வந்து கேமரா பேட்டரி வந்து டவுன் ஆகிடுச்சு. என்னன்னு தெரியல, ஃப்ரண்ட் டிஸ்பிளே ஆனில் இருக்குது போல இருக்குது. அதனால் சார்ஜ் ரொம்ப கன்சியூம் பண்ணுது. ஆல்மோஸ்ட் 2 பேட்டரி காலி. 3வது பேட்டரி தான் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது அவங்ககிட்ட கொடுத்து சார்ஜ் போட சொல்லியிருக்கிறேன். அவனும் மலைக்கு கீழே வரைக்கும் தான் போடுவேன்னு சொல்லியிருக்கான் வேறு. அதுக்குள்ளே ஒரு பேட்டரி ஏறிச்சுன்னா போதும், அது தாங்கும். மேலே போயிட்டு தான் ரூமுக்கு போயிட்டு தான் செட்டிங் வந்து என்னென்னு பார்த்து செக் பண்ணணும். டிஸ்பிளே ஃப்ரண்ட் டிஸ்பிளே வந்து ரொம்ப நேரம் ஆனில் இருக்குது போல இருக்குது. கிராண்ட் சங்கீதா, ஓட்டா கிராண்ட் சங்கீதா சாப்பிடவே இல்லை. எனக்கு இப்போ பரோட்டா சாப்பிடும் போல இருக்குது. மேலே போயிட்டு இருந்ததுன்னா சாப்பிட்லாம். நான் இப்போ போய் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் போட்டு அப்படியே பெட்ரோல் போட்டு அப்படியே ஏற வேண்டியது தான். நான் இங்கே காற்று இவ்வளோ அடிக்குது. நான் நின்ட்டானுங்க. என் வண்டியை பார்க்கும்போது வெறுப்பாரு. பல எடுத்துன்னு வந்தேன். ஏலகிரி இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்குது. தருமபுரியும் ஏலகிரி பக்கத்தில் தான் இருக்கா? எங்கேயோ தான் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அதில் தான் சர்டிஃபிகேட் போடுறாங்க. இவன் ஏன் இவ்வளோ பொறுமையாக போயினுங்களாம்? நாய் வச்சு வச்சு போட்டு வச்சுக்கிறான். முக்கியது மூணாறு போகும்போது ஆனால் இதே கிளைமேட்டு தான். இதே தான் இருந்தது மூணாறு போகும்போதும். எங்கே மெமரி கார்டு தான் தொலைச்சிட்டேன்ல, அதில் தானே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். அது இருக்குது. அந்த பேரிகேட் தான் சொன்னார். ஏதோ இருக்குது பேரிகேட். தோகுது பாரு. இது ஒரு இந்தியன் ஆயில். அதுவா? இது இல்லையா? இவ்வளோ தூரம் வந்த பிறகு சொல்கிறான் இது இல்லையா? ஆப்போசிட்டில் இருக்குதான். நல்லா போட்டோன்னா ஒரு வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து பெட்ரோல் போட்ட வேண்டியதுதான். பிஎஸ்டி வெஹிக்கிள் பொல்யூஷன் டெஸ்ட். அவ்வளோதான், பொல்யூஷன் சர்டிஃபிகேட் போட்டு முடிச்சாச்சு.
என்ன பிரச்சனைனா, பாரத் பெட்ரோல் பங்க்கு இல்லையாம் இங்கே, மேலேயும் கிடையாதான் இங்கேயும் கிடையாதான் அப்படின்னு சொல்கிறாரு. பார்க்கலாம். நான் பெட்ரோல் ஒரு பாயிண்ட் தான் இருக்குது, பொறுமையாக ஓட்டின்னு போயிட வேண்டியது தான். ஸ்பீடாக கூட போக வேணாம். ஆனால் அவனுக்கு இப்போ தான் ஸ்பீடாக போகிறானுங்க. கிளைமேட்டு பயங்கரமாக இருக்கு. ஆனால் இவர் ரொம்ப நேரம் ஆக்கிட்டாரு, இவர் தெரில போல இருக்கு. ஃபோன் பண்ணி தான் கேட்டு பண்ணார். ரொம்ப நேரம் ஆக்கிட்டார். இந்த மலையை தான் நான் வாணியம்பாடியிலேருந்து பார்த்தேன். நான் வாணியம்பாடிக்கு போகும்போது பொறுமையெல்லாம் ஓட்டினா மைலேஜ் நல்லா தரும். பொறுமையெல்லாம் ஓட்டினா மைலேஜ் ஓரளவுக்கு தரும். ஒரே ஒரு பங்கு இருந்தால் போட்டுருவேனே பெட்ரோல் ஃபுல்லாகவே. பங்குன்னா மேலேயும் சுற்றலாம் பெட்ரோல் போட்டு. பசிக்குது, அது ஒன்று தான் இப்போ பிரச்சனையே. சாப்பிட்டோன்னா கொஞ்சம் தெம்பாயிடும். ஆமாம், உள்ளே வந்தாச்சு. ஸ்ட்ரைட்டாக போனால் சேலம், லெஃப்ட் எடுத்துரும். லெஃப்ட் எடுத்தா ஏலகிரி. இதுக்கு முன்னாடி தான் வாணியம்பாடி இருக்குது. முன்னாடி ஒரு ரைட்டு வரணும்னு நினைக்கிறேன். ரைட்டில் போகணுமோ அங்கே தான் வாணியம்பாடி இருக்குது. இதில் வேறு பிரியாணி வேறு சாப்பிட்டு போகலாமா? பிரியாணிலாம் காலையிலே வேறு கட்டிருப்பாங்க. மேலே ஏறிச்சுன்னா மேலே போய் எதனா பெட்ரோல் பம்பில் போட்டுக்கலாம். நடுவுலையே நின்றுச்சுன்னா தான் பிரச்சனை. இப்போது பா நல்லா சில்லுன்னு இருக்கு. ஓய், கும்பலாக வரானுங்க. எனக்கு ஏலகிரியும் இந்த கொல்லிமலையும் கன்ஃபியூஸ் ஆகும். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கொல்லிமலை பெண்டு அதிகம்னு நினைக்கிறேன். போங்க சார், போங்க சார். இப்போ தான் மலை ஏறணும், அதுக்குள்ளே ஹைட்டாக வந்துட்ட மாதிரி இருக்குது. நம்ம அந்த கிளச்சை பிடிச்சி பெண்டு எடுக்கும் போதே பெட்ரோல் நல்லா இழுக்கும். கீரை கட் பண்ணி ஏற்றி இறக்குறோம்ல, அதிலே பெட்ரோல் நல்லா பிடிக்கும். இப்போ மோஸ்ட்டாக வெயில் தான் அடிக்கும். கிளைமேட் வந்து சில்லுன்னு இருக்கிறதுனால, மழை சீசன்னால் சில்லுன்னு இருக்குது.
ஆடா, நான் கூட ஏதோ நிற்குதுன்னு நினச்சேன். ஆ, ட்ரெயின் ஆயிடுச்சுடா. சாப்பிடாம சாப்பிட்டா தான் சரியாகும். இப்போ தான் ஒரு பெண்டு எடுத்துருப்போம். 5 பெண்டு 6 பெண்டு எடுத்துருப்போம். அதுக்குள்ளே வந்து டோன்ட் ஃபீடு ஐட்டம்ஸ் மாங்கிக்கு வந்து ஃபீட் பண்ணக்கூடாதான்ப்பா. அதுக்குள்ளே உழைட்டு வந்துட்டோம். அவ்வளோதான், ஏலகிரி உள்ளே வந்துட்டோம். அவ்வளோதான். நான் மலை இல்லை இன்னும் போகுமான்னு தெரில. இதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெசார்ட்ஸு அந்த மாதிரி தான் இருக்குது. செம்மையாக உழுவுது. இங்கே நைட்டில் தான் மழை பெய்யுதுன்ற மாதிரி தான் சொன்னாங்க அவங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு பெய்யுதுன்னு. நைட்டில் பெஞ்சாலாம் கவலை கிடையாது. காலைல பெய்யாமல் இருந்தால் ஓகே. இதுனா எனக்கு ஹில்ஸ் மாதிரியே ஃபீல் ஆகலை. ஏறினது மட்டும்தான் ஹில்ஸ் மாதிரி இருந்தது. மேலே வந்து ஊர் வந்து ஹில்ஸ் மாதிரியே இல்லை. இந்த கேரளாவுக்கு அந்த மாதிரி இருக்குது. எனக்கு என்ன இது ஹில்ஸ் மேலே இருக்கும் அப்படின்ற ஃபீலே எனக்கு இல்லை. எனக்கு ஏதோ நம்ம கிரவுண்டில் தான் இருக்கும், தரையில் நார்மலாக நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான் இருக்குது எனக்கு. இது ரொம்ப பெரிய மலை போல் இருக்குது. அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குது. பெருசுனா ஹைட்டு கிடையாது. இதாடா ஃபோன் பண்ணுறா. ஆ, அப்படியா? எந்த ஊர் ப்ரோ? நீங்கள் எந்த ஊர்? நாங்கள் சென்னை. நாங்கள் அப்புறம் அந்த பையனோட ட்ரீம் பைக்கா இது. இதுதான் ரூம் போல் இருக்குது. அவனுங்க போய் பேசிட்டு என்னை கூப்பிட்றேன்னு சொன்னானுங்க. ஏன்னா இது உள்ளே போயிட்டா திருப்பி இந்த வண்டியை ரிட்டன் எடுக்க முடியாது. அதனால் அம்மா மழை பெஞ்சா கொலை கொலைன்னு ஆகிடும் போல இருக்குது. அப்போ